வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பாதாம் பருப்பில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை தரக்கூடியதுங்க இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு. நம்ம பாதாம் பருப்பு அப்படியே சாப்பிட்றதை காட்டிலும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் வெறும் வயிற்றில் அந்த பாதாம் பருப்புடைய தோலை நீக்கிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விரைவான மருத்துவ நன்மைகள், ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கப்பெற்று மருத்துவ நன்மைகளும் விரைவாக நமக்கு கிடைக்கும். ஏன் நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்புடைய தோலை நீக்கி விட்டு எடுத்துக்கணும்? அந்த தோல்ல என்சைம் தடுப்பான் இருக்கு. அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்களை நமக்கு செல்ல விடாம நமக்கு தடுக்கிறதுக்கான அந்த ஒரு அமைப்பாக தான் அந்த தோல் இருக்கு. அதனாலதான் நம்ம அந்த தோலை நீக்கிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது உறிஞ்சுதல் மற்றும் செரிமான செயல்முறையை பாதிக்காம நமக்கு முழுவதுமான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகள், அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை விளக்கமாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளலாங்க. நம்முடைய உடல்ல ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் இருக்கிறதுக்கு ரத்தத்தில் சரியான விதத்தில் அனைத்து சத்துக்களும் இருக்கணுங்க. ரத்தத்தில் ரத்த வெள்ளையணுக்கள் மற்றும் ரத்த சிகப்பணுக்களை பெருக்கக்கூடிய சக்தி பாதாம் பருப்புக்கு அதிகம் இருக்கு. அதனால அந்த அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனைகள் நீங்க விடுபடணும்னா இரும்பு சத்து பற்றாக்குறையை முதல்ல நீங்க நீக்கணும். ஸோ இப்போ நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொண்டீங்கன்னா இரும்பு சத்து கிடைக்கும், ரத்த சிகப்பணுக்கள் உற்பத்தி செய்யப்படும், ரத்த புரதமான ஹீமோகுளோபின் போதுமான அளவுக்கு உங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளைவும் முறையான அளவில் வழங்குறதால அந்த ஆக்சிஜன் சப்ளை பற்றாக்குறையால் ஏற்பட்டிருந்திருக்கக்கூடிய மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், கவனமின்மை இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் மீண்டும் இயல்பாகவே சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த உடலை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வதற்கு, அந்த ரத்த சோகைக்கான பிரச்சனைகள் உங்களை விடுபட வைத்து ஆரோக்கியமாக உங்களை வைக்கிறதுக்கு, ரத்த ஓட்டத்தை சிறப்பாக பராமரிக்கிறதுக்கு, ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள், நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு எல்லாமே ஊற வைத்த பாதாம் பருப்பு உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. சருமம் பொலிவு பெறுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளலாங்க. நமது உடலை வெளிப்புறத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக நம்முடைய மேல்புற தோல் தான் செயல்படுது அப்படின்றது நமக்கே தெரியும். நாம் அந்த தோலை பராமரிக்கணும்னா பாதாம் பருப்புகளை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பாதாம் பருப்புகளில் அந்த தோலுக்கு நெகிழ்வுத்தன்மை தரக்கூடிய, புத்துணர்ச்சி தரக்கூடிய ரசாயனங்கள் எல்லாமே அதிகமாக இருக்கு. இது தோலுக்கு அதிக பளபளப்பு நமக்கு கொடுக்குதுங்க. ஸோ இதனால மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சர்மம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முகப்பொருட்கள், கண் கருவலியங்கள், கரும்புள்ளிகள் இது மாதிரி எதுவுமே இருக்காது. ஒரு இயற்கையான சர்ம பளபளப்பை உள்ளிருந்தே சர்மத்திற்கு வழங்கி சர்மத்தில் கோலோசன் உற்பத்தியை மேம்படுத்துறதுக்கு, சர்மத்தை பொலிவாக பராமரித்துக் கொள்வதற்குமே நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். அந்த பாதாம் பருப்பு சர்மத்தில் அரைத்து பூசினாலுமே நமக்கு சர்மம் பளபளப்பாக தான் இருக்கும். உடலுக்கு வலு கொடுக்கக்கூடியதுங்க இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு. நம்ம இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய அதிக அளவு புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புரதம் மற்றும் விட்டமின் சத்துக்கள் இதெல்லாம் என்ன பண்ணணும்னா நம்முடைய எலும்புகள், நரம்புகள், தசைகள் இது மூணையுமே வலுப்பெற வைத்து உடலுக்கு அதிக அளவு எனர்ஜி, அந்த ஆற்றலை நமக்கு கொடுக்குங்க. இதனால நமக்கு ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படாது. நர்வ் சிஸ்டம் தொடர்பான நரம்பு தளர்ச்சி ஏற்படுறது, கை கால்கள் நரம்புகள் இழுக்கக்கூடிய பிரச்சனை இந்த மாதிரி எதுவும் இருக்காது. தசைகள் தளர்ந்து போகிறது, தசை பிடிப்பு ஏற்படுவது, தசைகளில் வீக்கம் ஏற்படுவது இந்த மாதிரியும் உங்களுக்கு இருக்காது. ஒட்டுமொத்தமாகவே எலும்புகள், நரம்புகள், தசைகளை வலுப்பெற்று உடலை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். அதனால நீங்க அந்த 50-60 வயதுகளில் கூட உடலை பலமாக தான் வைத்திருக்க முடியும். ஸோ அந்த ஸ்ட்ராங்காக நீங்கள் இருப்பீங்க, பேலன்ஸ் தடுமாற மாட்டீங்க. குறிப்பாக உங்களுக்கு இந்த எலும்பு பிரதானமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் முதுகு வலி ஏற்படுறது, குத்துவது போன்ற கை கால்களில் வலி ஏற்படுறது, இது மாதிரி இடுப்பு வலி ஏற்படுறது, அது மாதிரி உங்களுக்கு எதுவுமே இருக்காது. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாங்க. கொழுப்பு சத்து என்று சொல்லக்கூடிய ஃபேட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் அதிகம் எடுத்துக்கொள்பவர்களுக்கெல்லாம் இதயம் சம்பந்தமான நோய்கள் அதிகம் ஏற்படத்தான் செய்யும். நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள் கிடையாதுங்க. எனவே நீங்க கண்ட உணவுகள் எடுத்துக்கொண்டு கொலஸ்ட்ரால் பிரச்சனையில் அவதிப்படாம ஊற வைத்த பாதாம் பருப்புகள் தொடர்ந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா அது உங்களுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைத்து விட்டு இதயத்திற்கு நன்மைகளை தரக்கூடிய நல்ல கொழுப்பு மட்டும்தான் உங்களுக்கு பராமரிக்கும். இதனால போதுமான அளவுக்கு எந்த விதமான ரத்த ஓட்ட தடையும் இல்லாமல் இதயத்துக்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கும். இதயத்துக்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறதுல இதயத்தினுடைய செயல்பாடு சிறப்பான அளவில் இருக்கும். குறிப்பாக அந்த இதயத்தில் உங்களுக்கு அந்த மாரடைப்பு ஏற்படுவது, பக்கவாதம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போகிறது, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதயத்தை பன்மடங்கு பலம் பெற வைக்கணும். அந்த இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை எப்போதுமே நீங்கள் சீராக கொடுத்து கொண்டே இருக்கணும் அப்படின்னா ஊற வைத்த பாதாம் பருப்பு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மலச்சிக்கல் சொல்லக்கூடிய இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை
பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாங்க. உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளையும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் அதிகம் எடுத்துக்கொள்பவர்களுக்கு தான் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைலாம் ஏற்படும். அப்போ நம்ம போதுமான அளவுக்கு நீர் சத்து நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டே இருக்கணும் அப்படின்றது அர்த்தம். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா பானிபூரி, இந்த மசாலா உணவுகள் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா இதெல்லாம் உடலுக்கு வந்து மோசமானது. இந்த உணவுகள்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் பாதாம் பருப்புகள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா பாதாம் பருப்புகளில் உணவை சேர்க்க வைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்கு. இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே உங்களுக்கு நீங்கும். எனவே மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்கள தினமும் 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்காது. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். உங்களுக்கு அந்த சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல் இது மாதிரி உங்களுக்கு எதுவுமே வந்து இருக்கவே இருக்காதுங்க. முக சுருக்கங்களை போக்கக்கூடியதுங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு. நீண்ட நாட்கள் இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது நம்முடைய பலருடைய ஆசையாக இருக்கிறது தான். ஆனால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் அந்த ஆசையை வந்து நடக்க விடாது. இனி அந்த முக சுருக்கங்களை நம்ம சரி பண்ணுறதுக்கு 5 பாதாம் பருப்புகளே போதும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பாதாம் பருப்புகள் உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை மறைய வைக்கும். அதை நீங்கள் உங்களுடைய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டாலும் அல்லது பாதாம் எண்ணெய் கொண்டு தினமும் 20 சருமத்தை வந்து மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உடலில் ரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரித்து சருமம் ஆரோக்கியமாகவும் பொலிவாகவும் இருக்கும். ஸோ இதுக்கு முதல் முக்கிய காரணம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு கோலோஜன் உற்பத்தி சருமத்தில் மேம்படுத்தும். அதனால் சருமம் வறண்டு காணப்படக்கூடிய ஒரு தோற்றம் அப்படின்றது இருக்காது. சருமத்தில் ரத்த ஓட்டம், நீரேற்றம் சிறப்பான அளவில் இருக்கிறதால முக சுருக்கங்கள் முதல்ல உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இளமையான தோற்றத்தை பெறுவீங்க. நீங்கள் எந்த ஏஜ் அப்படின்னு வச்சுட்டாலுமே உங்களோட ஏஜ் நீங்கள் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிக்கணும்னா இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு உங்களுக்கு வந்து துணை புரியும். மூளையை பலப்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாங்க. வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற ஞாபக மறதி நோய்கள் வராமல் தவிர்க்கிறதுல பாதாம் பருப்பு பெரும் பங்கு வகிக்குது. அப்படின்றதால நீங்கள் இந்த பாதாம் பருப்பு வந்து இளம் வயதிலிருந்தே சாப்பிட்டு பழகணுங்க. முறையாக பாதாம் பருப்பு சாப்பிடக்கூடிய பிள்ளைகளினுடைய மூளையானது எப்போதுமே சுறுசுறுப்பாக தான் இருக்கும். பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய ரிஃபோஃப்ளோவின் என்கிற பி விட்டமினும் எல் கார்டினின் என்கிற அமினோ அமிலமும் மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்யக்கூடியதாக இருக்கு. இது புத்தி கூர்மைக்கும் உதவிகரமாக இருக்கு. நரம்புகளினுடைய இயக்கத்திற்கும் பாதாம் பருப்பு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். இதனால உங்களுக்கு அந்த வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த ஞாபக மறதி பிரச்சனை அதுமே எதுவுமே இருக்காது. எதையும் நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய, எதையும் நீங்கள் சிந்தித்து செயல்படக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் நிலை தான் இருப்பீங்க. மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயம் எல்லாம் உங்களுக்கு இருக்காது. தலைமுடி ஆரோக்கியமாக அடர்த்தியாக கருகருவென்று வளர்வதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பாதாம் பருப்பில் மெலனின் மற்றும் கெரோட்டின் புரதங்கள் அதிக அளவில் இருக்குங்க. பாதாம் பருப்புகளை தொடர்ந்து நம்ம எடுத்துட்டு வரும்போது தலைமுடி உதுதல் குறைபாடு, மிக இளம் வயதிலேயே தலைமுடி நரைத்தல் போன்ற பிரச்சனையெல்லாம் நமக்கு வந்து சரி பண்ணிக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா முடி கொட்டுறது, இளநரை பித்தனர் ஏற்படுவதை தாண்டி பேன், பொடுகு தொல்லை இது மாதிரி உங்களுக்கு எதுவுமே இருக்காது. முடி வலுவிழுந்தும் காணப்படாது. முடியை நீங்கள் வலுப்படுத்திக் கொள்ளலாம். தொடர்ந்து நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது அது சாத்தியம். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நிறைய மருத்துவமைகளை பெற்று உடல்நலத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னா தினமும் ஒரு கைப்பிடி அளவு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொண்டு நலமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.